ஏன் அம்மா தனிமையில் இன்று தவித்துக் கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை. ஒரு சேயின் உள்ளத்தை ஒரு தாய் அறியாமல் இருப்பாரோ? அந்த யோவானின் நினைவு உன்னை வாட்டுகிறது, அப்படித்தானே? இல்லை அம்மா, இல்லை. அவனை நான் மறந்து விட்டேன். அவனை என் சிந்தனையில் இருந்து தூக்கி எறிந்து விட்டேன். உண்மையாகவா சொல்கிறாய்? ஆம் தாயே, உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு இப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீ இப்பொழுதுதான் என் மகள் என்பதை நிரூபித்து விட்டாய். அன்னையே, என்னை தந்தை அழைத்ததாக வீரர்கள் அழைத்தார்கள். நான் உடனே தந்தையை சந்தித்தாக வேண்டும். தந்தையே. வா வா மகளே சலோமி. தாங்கள் என்னை அழைத்ததாக வீரன் வழி அறிந்தேன். என்னை அழைத்ததன் நோக்கம் என்னவோ? நாளை என் பிறந்த நாள் விழா என்பதை நீ அறிவாயா? ஆம், அறிவேன் தந்தையே. அம்மகிழ்ச்சியான நேரத்திற்காக நானும் காத்திருக்கிறேன். நல்லது. அவ்விழாவிற்கு பல நாட்டு மன்னர்கள், பல அறிஞர்கள், பெரியவர்கள் வரவிருக்கிறார்கள். அவர்களை மகிழ்விக்க அவர்கள் முன்னிலையில் நீர் ஒரு நடனம் ஆட வேண்டும். தந்தையே, நான் நடனம் ஆடினால்? இந்த நாட்டையே கேள், நான் உனக்கு தருகிறேன். வானத்து விண்மீன்களை கேள், முத்து மலையாக்கி உன் கழுத்தில் தவழ விடுகிறேன். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? ஆம், உறுதியாகத்தான் சொல்கிறேன். சொன்ன சொல் தவற மாட்டேன். இந்த ஈரல் மன்னன் அந்திபாஸ். பாரசீகத்தின் மாவேந்தன், இந்நாட்டின் சிங்கம், குலத்திலே சீமான், கொள்கையிலே கோமான், மன்னாதி மன்னன் வருகிறார் வருகிறார் வருகிறார். மாவேந்தன் ஆண்டிபாஸ், மாவேந்தன் ஆண்டிபாஸ், பிறந்த நாள் காணும் மாவேந்தன் ஆண்டிபாஸ். உங்கள் வாழ்த்துக்கள் அனைத்தும் என் மார்பில் நிறைந்துள்ளது. என் மகளின் நாட்டியம் ஆரம்பமாகட்டும். சபாஷ் மகளே சபாஷ். உன் ஆட்டம் பிரமாதம். அனைவரையும் பரவசப்படுத்திவிட்டது. தந்தையே, தங்கள் வாக்குறுதி? நினைவிருக்கிறது மகளே, நினைவிருக்கிறது. மகளே, நீ மலையளவு பொன் கேட்டாலும் கடலளவு வைரம் கேட்டாலும் நான் தர காத்திருக்கிறேன். கேள், உனக்கு என்ன வேண்டும்? அது தயங்காதே, கேள் மகளே, தருகிறேன். ஆம், எனக்கு யோவானின் தலை. சலோமி, நீ என்ன கேட்கிறாய்? எனக்கு யோவானின் தலை. வேண்டாம் சலோமி, வேண்டாம். யோவானின் தலையை மட்டும் கேட்காதே. எனக்கு யோவானின் தலைதான் வேண்டும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். யோவானின் தலையை கொடுங்கள். யோவானை பார்த்த நாள் முதல் ஏதோ ஒரு சக்தி என்னை தடுக்கிறது. யோவான் ஒரு மனிதன். வேண்டாம் மகளே. நான் விரும்பியதை கேட்டுவிட்டேன். சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை. அமைச்சரே, இவருக்கு யோவானின் தலையை கொடுத்து விடு. மன்னவா, நானா? சொன்னதை செய். அவையாரே, சபையோரே, வானத்து கோபுரம் ஒன்று இடிய போகிறது. புனித கோவில் நொறுங்கப் போகிறது. இந்த ஆண்டிபாஸ் என்பவன் ஒளியுடன் அழிய போகிறான். பூமி அதிர்கிறது. எல்லோரும் போய்விடுங்கள். மக்கள் உணவின்றி, உடுத்த உடையின்றி, உறங்க உறவிடமின்றி தவிக்கும் பொழுது உன் மன்னனுக்கு பிறந்த நாள் தேவையா? மன்னன் மன்னன் விரியின் பாம்பு குட்டியே, சொல்ல வந்ததை சொல். மன்னர் தங்கள் தலையை வெட்டும்படி உத்தரவிட்டுள்ளார். உன் மன்னனுக்கு என் தலை மீது அவ்வளவு மோகமோ? ஏன் தயங்குகிறீர்கள்? வந்த வேலை நிறைவேறட்டும்.
குட்டியே, நீ எங்கே செல்கிறாய்? உன் அரச மோகம், உன் அகங்காரம், உன் ஆணவம் இன்றோடு முடிந்தது. மனம் மாறிவிடும். செய்த தவறுகளை உணர்ந்து விடும். இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுவிடும். இறைவா, நான் என் தவறை உணர்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடும். மாசில்லா குழந்தைகளை கொன்றவனே, தவறை மறந்துவிடும். காமத்தை கொண்டு உன் அண்ணனையே கொன்றுவிட்டு அவன் மனைவியோடு உறவு கொண்டவனே, இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுவிடும். கேட்டுவிடுகிறேன். பரம்பொருளே என் இறைவா, அகப்பாவத்தின் கொடுமுடியில் ஏறி நின்று பாவம் செய்தேன். இந்த பாவியை மன்னித்து விடும். பிரபு, யோவானின் தலையை கேட்ட அந்த பேயை அழித்து விடுங்கள். வேண்டாம். அவள் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக யோவானின் தலையை பார்த்ததும் பித்து பிடித்து பைத்தியமாகி தெரு தெருவாய் அலைந்து கொண்டிருக்கிறாள். ஆம், அநீதிக்கு கிடைத்த தண்டனை. ஜூலியட், எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். கட்டளை இடுங்கள் மன்னா. கண் இமைக்கும் நேரத்தில் முடித்து காட்டுகிறேன். ஜூலியட், இது என் கடைசி வேண்டுகோள். என்னை கொன்றுவிடு. மனித குலத்தை கெடுக்கும் மிருக இதயங்கள் கிழிக்கப்பட வேண்டும். பசுந்தூர் போட்டிய புலிகள் கொல்லப்பட வேண்டும். இந்த அநியாயக்காரன் ஆண்ட்ரிபாஸ் கொல்லப்பட வேண்டும். மன்னா, இது கடுமையான கட்டளை. கடுமையான கட்டளை என்றாலும் கட்டளையிட்டவர் மன்னன். கட்டளையை நிறைவேற்றுங்கள். மன்னா,